ஃபஸ்ட்டு கொஷினை வந்து நான் படிச்சிடுறேன். இஃப் sugar cost is decreased by 40% without decreasing its expenditure, how much sugar can use highly? ரைட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுகரோட காஸ்ட் வந்து என்ன ஆகுதாமா, டிக்ரீஸ் ஆகுதாமா. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதான்? 40% டிக்ரீஸ் ஆகுதான். வித்தவுட் டிக்ரீஸிங் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த சுகரோடைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகாமையே சுகரோட காஸ்ட்டு என்ன ஆகுது? 40% டிக்ரீஸ் ஆகுது. அப்போது சுகர் வந்து எவ்வளோ வந்து ஹையாக இருக்கும், அந்த பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது கொடுத்துருக்கூடிய பர்சன்டேஜ். நம்ம என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 40% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 40% வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க.